அன்பு நண்பர்களே, நான் ரமேஷ் மணிகண்டன், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர். இன்னைக்கு சட்டம் என்ன சொல்கிறது என்கின்ற விஷயத்துல நாம பார்க்க போறது பாட்டாளி மக்கள் கட்சி இரு பிரிவு அதுக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் என்ன உத்தரவு போட்டிருக்கிறது. நிறைய பேர் கொஞ்சம் குழப்பத்தில் இருக்காங்க. ரெண்டு சைடில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நண்பர்கள் எல்லாருமே அந்த கழகத்துடைய உறுப்பினர்கள் எனக்கு ரொம்ப நண்பர்கள். அதனால அவர்கள் ரெண்டு பேருடைய பிரிவை பற்றிலாம் நான் பேசலை. சட்டம் என்ன சொல்லுகிறதுன்ற விஷயத்தை மட்டும்தான் நான் பேச போகிறேன். ஏன்னா பாலண்ணனும் சரி, மற்ற பிரிவில் இருக்கக்கூடிய நண்பர்களும் எனக்கு ரொம்ப நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள். இல்லை, நிறைய பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் மட்டுமல்ல, மற்ற கட்சியினரும் இந்த தீர்ப்பை பற்றிய ஒரு குழப்பத்தில் இருக்கிறதுனால அந்த விஷயத்த மட்டும் சிம்பிளா சொல்லலான்னு இருக்கிறேன். வேற ஒன்றும் விஷயம் இல்லை. ஏன்னா நான் இந்த தரப்பு ஒன்று சொல்லுவாங்க, அந்த தரப்பு ஒன்று சொல்லுவாங்க. பட் சட்டம் என்ன சொல்லுகிறது, அவ்வளவுதான் விஷயம். நம்ம பார்க்க போறது அதுதான். அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையும் ரெண்டு பிரிவினர் சொந்தம் கொண்டாடுகிறார்கள். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அதாவது டெல்லியில கட்சியை பதிவு செய்யக்கூடிய அதிகாரம் கொண்ட நம்மளுடைய தேர்தல் கமிஷன், அதே போல கட்சிகளை வழிநடத்தக்கூடிய, அதாவது கட்சிகளை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பிரகாரம் நடத்துறாங்களான்றத வழிநடத்தக்கூடிய அதிகாரம் படைத்த தேர்தல் கமிஷன் அவர்களுடைய அதிகாரத்தை சரியா பயன்படுத்தினாங்களா இல்லையான்றதுதான் டெல்லியோடைய உயர்நீதிமன்ற தீர்ப்பு. அதுல குறிப்பா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, திரு அன்புமணி அவர்களாக இருக்கட்டும் அல்லது அவருடைய தந்தையான ராமதாஸ் ஐயா இருக்கட்டும், ரெண்டு பேர் தலைமையில பாட்டாளி மக்கள் கட்சி இயங்கி கொண்டிருக்கிறது. பல விஷயங்களை அவங்க வாதங்களாக வைத்திருக்கிறார்கள். அதாவது தலைவரை பொதுக்குழு தான் நாங்கள் பண்ணாங்க. அது இந்த டைம் வரைக்கும் ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் இருக்குது. 2026 அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய தரப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் அவங்க இல்லை ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் பண்ணிட்டோம்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய வாதங்கள் போயிருக்கு. இப்போ டெல்லி உயர்நீதிமன்றம் எடுத்துக்கொண்ட விஷயம் என்னன்னா டெக்னிக்காலிட்டி அப்படின்னா, சட்டப்படி இவர்களுடைய தலைவர் பதவியோ இவருடைய கட்சி உள் விவகாரத்தையோ தேர்தல் கமிஷன் எடுத்து முடிவெடுக்க முடியுமா முடியாதான்றது தான் பிரச்சனை. அப்போ அந்த முடிவை எடுக்க வேண்டியது யார் அப்படின்னா, சிவில் கோர்ட்டு தான் எடுக்க முடியும். ஒரு கட்சியிலேருந்து நீக்கிறதோ, இல்லை கட்சிக்கு பொதுக்குழு நடத்துறதோ, கட்சியை வழி நடத்துறதோ, கட்சியில நீக்கியவரை சேர்க்கிறதோ, இதை பண்ண டிஸ்பியூட் எதனா இருந்ததுன்னா சிவில் கோர்ட்டுக்கு தான் போகணும். இதைத்தான் உயர் நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. இவங்க ரிட் பெட்டிஷனா நேராக போறாங்க. ரிட் பெட்டிஷனா நேராக போகும்போது, ரிட் பெட்டிஷன்றது டைரக்டா ஹைகோர்ட்டுக்கு போறது. அப்படி போகும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதாவது தேர்தல் கமிஷனுக்கு அதிகாரம் இல்லை இவர்கள் மீது தலையிடுவதற்கு அவர்களுடைய உள் விவகாரங்களில். காரணம் என்னன்னா, முதல்ல அது அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்லை. அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருந்தாலும், என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருந்தாலும் உள்கட்சி விவகாரங்களை பொறுத்தவரையில் ஆழ்ந்து தீர்ப்பு வழங்க வேண்டியது, விசாரித்து தீர்ப்பு வழங்க வேண்டியது சிவில் நீதிமன்றம் தான். அதைத்தான் அதுல சொல்லியிருக்காங்க. இப்ப இதனால ரெண்டு பேருக்கும் வெற்றியா தோல்வியான்னு சொன்னா, என்னுடைய பார்வையில ரெண்டு பேருக்கும் வெற்றியும் கிடையாது, தோல்வியும் கிடையாது. ரெண்டு பேருமே சிவில் கோர்ட்டு தான் போகணும். இவங்க போனா சரி, அவங்க போனா சரி. இப்ப தலைவர்ன்ற ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது ராமதாஸ் அவர்களுடைய மகன் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நீதிமன்றத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைக்கிறாங்க. அவ்வளவுதான் விஷயம். இவங்க பாதிக்கப்பட்டவர்கள் நினைக்கக்கூடிய நம்மளுடைய மதிப்பிற்குரிய ராமதாஸ் அவர்களுடைய தரப்பு சிவில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அந்த வழக்குல ஸ்டே எதனா கொடுத்தாங்கன்னா தலைவர் பதவி கான்செப்ட் நிறுத்தப்படுற கான்செப்ட் இல்லைன்னா அதுவும் வாய்ப்பு இல்லை. ஸோ சிவில் நீதிமன்றங்கள் தான் இந்த மாதிரி கட்சி விவகாரங்கள், சங்க விவகாரங்கள் இவையெல்லாம் அதோடைய உள் விவகாரங்களை விசாரிக்க வேண்டியது நம்மளுடைய சிவில் நீதிமன்றங்கள் தான். அதைத்தான் அந்த உயர்நீதிமன்ற வழக்கில் சொல்லியிருக்காங்களே கண்டி. மற்றபடி வேற டெக்னிக்கலான கான்செப்ட் எல்லாம் பேசப்படல. இவர் தான் தலைவர், அவர் தான் தலைவர், அவங்க முடிவெடுக்க முடியாது. நல்லா ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். ட்ரையல் கோர்ட்டுன்னு ஒன்று இருந்ததுன்னா, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை ட்ரையல் கோர்ட்டு விசாரிக்க வேண்டும் என்று இருந்தால் அதை அப்பலண்ட் கோர்ட்டு எடுத்துக்காது. போய் நீங்க ட்ரையல் கோர்ட்ல பாத்துக்கங்கன்னு சொல்லும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொன்னோம்னா, இப்போ ஒரு சிவில் வழக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் கொடுக்கல் வாங்கல் இருக்கு. அதை நீங்க டைரக்டா ரிட்டுக்கு போக முடியுமான்னு போக முடியாது. அதுக்கு ட்ரையல் கோர்ட் இருக்கு, அந்த இடத்துல தான் போய் பார்க்க முடியும். அதே மாதிரி கன்சியூமர் சம்பந்தப்பட்ட விஷயத்தை கன்சியூமர் கோர்ட்டு தான் போகணும், டைரக்டா உயர் நீதிமன்றத்துக்கு போக முடியாது.
அதுபோல இந்த வழக்குகள் எங்கு நடத்தப்பட வேண்டும்? இப்போ ஃபேமிலி கோர்ட் எடுத்தீங்கன்னா குடும்ப நல பிரச்சனைகள் இருந்ததுன்னா ஃபேமிலி கோர்ட்டுக்கு தான் போக முடியும், வேற ஹை கோர்ட்டுக்கு போக முடியாது. இப்போ அங்க நடந்த விஷயம் என்னன்னா, இந்த தலைவர் விஷயங்கள்ல லெட்டர் வந்து நம்மளுடைய தேர்தல் கமிஷன் வந்து திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் தலைவராக 2026 ஆகஸ்ட் வரையில் நீடிப்பார்னு அவங்க ஒரு லெட்டர் கொடுத்ததுனால அந்த லெட்டரை பேஸ் பண்ணி போறாங்க. அது மாதிரி பண்ண முடியாதுங்க, இந்த மாதிரி டாக்குமெண்ட்லாம் கொடுத்துருங்க இதெல்லாம் பேசும்போது அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இதெல்லாம் நாங்கள் பார்க்க முடியாது, நீங்கள் போயிட்டு சிவில் கோர்ட்டில் முடிவு எடுத்துக்கோங்க. அதே போல் நீதிமன்றம், அதாவது நம்ம தேர்தல் கமிஷனை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு இதில் தலையிடுவதற்கான அதிகாரம் இல்லைன்ற ஒரு கான்செப்டில் தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். பட் விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி விஷயங்களை எந்த கோர்ட்டில் நம்ம போய் ட்ரையல் நடத்தணுமோ அந்த கோர்ட்டுக்கு தான் போகணும். அதைத்தான் அடுத்த கட்ட வேலையாக அவர்கள் செய்ய வேண்டும். இவ்வளோதான் விஷயம் அது. அதனால் உயர்நீதிமன்றம் பொறுத்த வரைக்கும் பாமகவோட 2 அணிக்கும் வந்து சார்பாகவோ இல்லை எதிராகவோ எந்த ஒரு ஸ்டாண்டையும் எடுக்கலைன்றது தான் என்னுடைய வியூவில் நான் சொல்கிறேன். நன்றி நண்பர்களே. மீண்டும் சட்டம் என்ன சொல்கிறதுன்ற பதிப்பில் சந்திக்கலாம். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தாலும் நிச்சயமாக எனக்கு அனுப்புங்க. என்னுடைய நம்பர் 9841786197. எனக்கு டைம் இருக்கும்போது நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகளை பற்றி நீங்கள் போடுறதுக்கு நான் நிச்சயமாக கருத்துக்களை பதிவிடுகிறேன். நன்றி, வணக்கம்.